பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த கர்த்தருடைய நாளின் காலை வேளையில் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். கர்த்தருடைய நாமத்தினால நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களும் வெற்றியின் மக்களுமாய் இருப்பீர்கள். சகலமும் சம்பூர்ணமாய் உண்டாயிருக்கும். சம்பூர்ணத்தின் தேவன் உங்களோடு இருப்பாராக. அவர் தம்முடைய வார்த்தையை நமக்கு பிரயோஜனமாக்கி கொடுப்பாராக. தேவன் தாமே அவருடைய வார்த்தையினால நமக்கு ஊழியம் செய்கிற இந்த அற்புதமான வேலையில் நாம் கர்த்தருடைய வார்த்தையில் சங்கீதங்களின் புஸ்தகம் 35 அதிகாரம் 27 வசனத்துக்கு திருப்பிக் கொள்வோம். சங்கீதம் 35 27. சங்கீதக்காரன் ஒவ்வொரு முறையும் அவன் எழுதும்போது அப்படியே அனுபவித்து தேவனுடைய வார்த்தையை அனுபவித்து எழுதுகிற ஒரு சில வார்த்தைகளில் அதில் எனக்கு பிரியமான வார்த்தைகளில் இது மிக பிரியமான ஒரு வசனம். ஏனென்றால் இதை நான் அனுபவித்து வாசிக்கிறேன். ஆகையினால இந்த அனுபவத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 35 27. என் நீதி விளங்க விரும்புகிறவர்கள் கம்பீரித்து மகிழ்ந்து தமது ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்போதும் சொல்ல கடவர்கள். இந்த ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தர் அப்படிங்கிறத மொழிபெயர்ப்புகள், அதனோட மூல மொழிபெயர்ப்பு சுகம் என்ற வார்த்தைக்கு ஷலோம் ஷலோம் என்று சொல்லி கொடுக்கப்பட்டிருக்குது. அதனால தான் நீங்கள் மொழிபெயர்ப்புகளை பார்த்தீங்கன்னா ஒரு இதில் சுகம் என்று இருக்குது, சிலவை ஹீஸ் ப்ளீஸ் இந்த ப்ராஸ்பரிட்டி அப்படின்னு இருக்குது, ஹீஸ் ப்ளீஸ் இந்த சக்ஸஸ்ன்னு இருக்குது. என்ன காரியம்னா ஷாலோமில் எல்லாமே அடக்கம். சுகம் அடக்கம், வெற்றி அடக்கம், செழிப்பு அடக்கம், தயவு அடக்கம், எல்லா இன்ஃப்ளூயன்ஸ் அடக்கம். பாருங்க, அந்த ஷலோம் அப்படிங்கிற வார்த்தைக்கு நான் என்னோட டிக்ஷனரியிலேருந்து, அந்த ஹீப்ரூ டிக்ஷனரியிலேருந்து எடுத்து சொல்கிறேன் பாருங்க. அது என்ன இருக்குன்னா, வெல் நன்றாய், ஹாப்பி சந்தோஷமாய், ஃப்ரெண்ட்லி நட்பாய், ஹீஸ் ப்ளீஸ் இந்த ஷாலோம் அப்படின்னா உங்களோடு நம்மோடு கூட நட்பாய் இருக்கிறதுல விருப்பமாக இருக்கிற கர்த்தர். வெல்ஃபேர், ஹெல்த், ப்ராஸ்பரிட்டி, பீஸ், ஃபெமிலியர். நீங்களும் நானும் நன்மையில் பழகி போனவர்களாய், கர்த்தரோடு கூட பழகி போனவர்களாய். இது சரியா அந்த ஃபெமிலியர்ங்கிற வார்த்தையை உள்ள போட்டு பாருங்க. God is pleased in the familiarity of his children, of his servants. தேவன் நம்மோடு கூட பழகி போனவராய் இருக்கிறதுல அவருக்கு பிரியம். ஓகே, அடுத்தது இன்றைக்கு நாம் பார்க்க விஷயம் ஃபேவர். தயவு. தேவன் நமக்கு தயவு செய்கிறதில்ல, நமக்கு தயவு உண்டு பண்றதில்ல, அவர் பிரியமுள்ளவராக இருக்கிறார். கிரேட், நாம் பெரியவர்களாக இருக்க முடியாது. பீஸ் பார்த்துட்டோம். சேஃப், நம்முடைய பாதுகாப்பில். ஆக இந்த ஒரு வார்த்தையில் இத்தனை காரியங்களும் அடங்கி இருக்குது. ஷலோம். நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஏதோ பைபிளில் அவங்கவுங்க மொழிபெயர்க்கும் போது ஒவ்வொரு மொழிபெயர்ப்புலையும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வார்த்தையை போட்டுடுறாங்க. இல்லை, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வார்த்தையை போடல. எபிரேய வார்த்தைக்கு ஒரு உள் அர்த்தம் இருக்குது. அந்த அர்த்தத்தை வெளியே கொண்டு வர முழுமையாக கொண்டு வர முடியாத நேரத்தில் அதுக்கு இருக்கிற சில அல்லது பல அர்த்தங்களில் ஒரு அர்த்தத்தை எடுத்து மொழிபெயர்க்கிறார்கள். ஆனால் இந்த ஷலோம்ங்கிற வார்த்தைக்கு இத்தனை அர்த்தங்கள் உண்டு. இத்தனையும் அந்த ஷலோமில் அடங்கி இருக்குது. இது மட்டும் இல்லை, ஷலோம்ங்கிற வார்த்தைக்கு நத்திங் மிஸ்ஸிங், நத்திங் புரோக்கன் என்று அர்த்தம். ஒன்றும் முறிந்து போகிறது, எல்லாம் முழுமையாக இருக்கிறது. அது சரியாக சொன்னால் எல்லாம் முழுமையாக இருக்கிறது.
எதுவும் தொலைந்து போகிறதில்லை. என்னுடைய சுகம் தொலைந்து போகாது. என்னுடைய செழிப்பு தொலைந்து போகாது. அது முறிந்து போகாது. உறவுகள் முறிந்து போகாது. அது தொலைந்து போகாது. எல்லாம் அந்த ஷாலோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையில் அடங்கி இருக்குது. அதனால இந்த ஷாலோமை நாம் திரும்ப 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 ஒவ்வொரு நாளும் வீட்டுக்குள்ளாக இந்த ஷாலோமை பேச வேண்டிய ரொம்ப அவசியம். அதனால தான் இயேசு ஆண்டவர் சொன்னாரு, நீங்கள் ஒரு வீட்டுக்கு போகும்போது ஷாலோம் என்று சொல்லுங்கள், சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லுங்கள். அப்படி என்றால் he said let there be shalom. அங்கே வெற்றி உண்டாவதாக, செழிப்பு உண்டாவதாக, நன்மை உண்டாவதாக, சுகம் உண்டாவதாக, சமாதானம் உண்டாவதாக, நட்பு உண்டாவதாக, உங்களுக்கு ஒரு தயவு உண்டாவதாக, எல்லாவற்றையும் என்ன அதனால சமாதானம் உண்டாகட்டும். லெட் தர் பி ஷலோம் அப்படி என்றால் இத்தனை அர்த்தமும் அடங்கி இருக்குது. இன்றைய காலையில் உங்களுக்கு சொல்லுகிறேன், லெட் தர் பி ஷலோம். லெட் தர் பி ஷலோம். உங்கள் வாழ்க்கையில் ஷலோம் உண்டாவதாக. சரி, இந்த ஷலோமை தேவன் திரும்ப 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 அவர் எப்படிப்பட்டவராம்? அவரே ஷலோம். அவரே ஜெகோவா ஷலோம். அவர் ஷலோமின் தேவன். இஸ் a God of shalom. அவர் சமாதானத்தின் தேவன், வெற்றியின் தேவன், தயவின் தேவன், செழிப்பின் தேவன், சுகத்தின் தேவன். எல்லாவற்றுக்கும் அவர் தான். அவரே எல்லாமா இருக்கார். அவரே எல்லாமா இருக்கார். பார்ப்போம். அவர் ஆபிரகாமுக்கு முதல்ல சொல்லும் போது இந்த ஷாலோமை தான் அவன் மேல பேசாரு. ஆசீர்வாதம் அந்த ஷாலோமை தான் பேசாரு. பாருங்க, ஆதியாகமம் 12 அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தை ஆம்ப்ளிஃபைடு வெர்ஷன் இப்படி மொழிபெயர்க்கிறது. and I will make you a great nation and I will bless you with abundant increase of favors. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை திரளான தயவினால அல்லது மிகுந்த ஷாலோம்னால, ஷாலோமின் பெருக்கத்தினால, தயவின் பெருக்கத்தினால நான் உன்னை பெருக பண்ணுவேன். அப்படிதான் நான் ஆசீர்வதிக்க போறேன். உங்க வாழ்க்கையில் இன்றைக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் எப்படி இருக்கும்? தயவு, தயவு, எங்கே போனாலும் தயவு. பாருங்க, இதை திரும்ப திரும்ப ஆண்டவர் சொல்லிட்டே இருக்காரு. தயவு. I will bless you with abundant increase of favors. And I'll make your name famous and distinguished and you will be a blessing, dispensing good to others. நீ நன்மையை அநேகருக்கு அள்ளி கொடுக்கிற விதமாய் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். ஓகே, அடுத்து சொல்றாரு. மோசே ஒரு இடத்துல கேட்கிறான், ஆண்டவரே உம்முடைய மகிமை எனக்கு காண்பியும். யாத்திரா 33 அதிகாரத்தில் நீங்கள் போய் வாசிக்கலாம். ஆண்டவரே உம்முடைய மகிமை எனக்கு காண்பியும், நீர் எங்களோட கூட வாரும், உம்முடைய மகிமை எனக்கு காண்பியும்னு அவசாரி. நான் என்னோட I will make all my goodness pass before you. நான் என்னோட தயவை உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணுவேன். பாருங்க, நீங்க வாங்க அப்படின்னா அவர் மகிமை, சாரி, என் மகிமையோட ஒரு பிரதானமான பிரைமரி டைமென்ஷன், ஒரு பிரதான முகம் என்னென்றால் தயவு, என்னோட நன்மை, என்னுடைய தயவும் உனக்கு முன்பாக கடந்து போகும். பாருங்க, மகிமையில் ஒரு பிரைம் ஆங்கிள், அதாவது ஒரு மனுஷனை பார்க்கணும்னா நீங்கள் இந்த சைட்லேருந்து பார்க்கலாம், நேராமோ முன்னாலேருந்து பார்க்கலாம், பின்னாலேருந்து பார்க்கலாம், இடது பக்கத்துலேருந்து பார்க்கலாம், வலது பக்கத்து எப்படி பார்த்தாலும் அவரை அடையாளம் கண்டு கொள்ள முடியும். ஆனால் நான் முன்பக்கம் பார்க்கும்போது நம்ம சொல்கிறோம் முகத்தை நேராக பார்த்தோம், பின்னாலேருந்து கூட ஈஸியாக அடையாளம் கண்டுபிடிச்சிடலாம். பின்னாலேருந்து அடையாளம் கண்டுபிடிக்க, ஓ இவர் தான் உட்காந்துருக்காரு தெரியும். ஆனால் த பிரைம் டைமென்ஷன் ஆர் த பிரைம் ஃபேஸ், அதனுடைய முக்கியமான அடையாளம் இங்கே கர்த்தர் சொல்றாரு, என்னுடைய மகிமையின் முக்கியமான அடையாளம் தயவு. தட்ஸ் மை பிரைம் ஐடென்டிட்டி. தேவனுடைய பிரைம் ஐடென்டிட்டி என்னவாமா? இஸ் குட்னஸ். அவருடைய தயவு. நான் என் தயவை உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணுவேன்.
எப்போ நான் போகிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? என் தயவு உனக்கு முன்பாக கடந்து போகும்பா, அதான் அர்த்தம். அன்பானவர்களே, சொல்லுவேன், தேவன் உங்களுக்கு முன்பாக கடந்து போக. இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டு நீங்கள் போகும்போது தேவன் உங்களுக்கு முன்பாக கடந்து போகிறார். தேவன் தயவாய் உங்களுக்கு முன்பாக கடந்து போகிறார். நீங்கள் எந்த இடத்துலாம் தயவை இன்றைக்கு அனுபவிக்கிறீங்களோ, யூ கேன் ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் that God is walking with you and for you. தேவன் உங்களோடு கூட நடந்து வந்து கொண்டிருக்கிறார். அதனால தான் நீங்கள் தயவை அனுபவிக்கிறீர்கள். புரியுதா? கர்த்தர் எங்கே இருக்காரு? என் கூட வருவாரா? எப்போ வருவார்? அவர் சொல்றது, என்னுடைய தயவு உனக்கு முன்பாக கடந்து வரும். There you can understand, I am walking with you. நான் உன்னோடு கூட நடந்து வருகிறேன் என்பதை நீ அதில் புரிந்து கொள்ள முடியும். அப்போ தேவன் ஒவ்வொரு தப்படியிலையும், நாம் ஒவ்வொரு ஸ்டெப்லையும் நம்மோடு கூட நடந்து வர்றார். He walks with you and me in every step, in each and every step. At times we understand or we think, oh, God has left me. No, He has not left you. He is right within you. உங்களுக்குள்ளாக அவர் தயவாகவே இருக்கிறார். அந்த தயவை நாம் அனுபவிக்கிறோம். நாம் தயவை அனுபவிக்கும் போதெல்லாம் தேவனை அனுபவிக்கிறோம். இது சரி. அடுத்து சங்கீதத்தில் 5ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம் சொல்லுது, நீதிமானை உம்முடைய காருண்யம் என்னும் கேடகத்தினால் சூழ்ந்து கொள்வீர். Lord, you shall surround the righteous with a canopy. அது ஆங்கிலத்திலோட ஒரு மொழிபெயர்ப்பு ரொம்ப அழகாக சொல்லுது, with a canopy of your favor. canopy அது தமிழில் ஒரு சில மொழிபெயர்ப்பில் கூட கேடகம் சொல்லப்படுது. கேடகம் அப்படின்னா ஒரு பக்கம், கேடகம் இடது கையில் இருக்கும், வலது கையில் கத்தி வச்சு அல்லது ஈட்டி வச்சுருப்பாங்க. அப்போது கேடகம் அப்படின்னா ஒரு சூழ்ந்து கொள்ளாது, ஒரு பக்கம் பிடிக்க முடியும். ஆனால் இந்த மொழிபெயர்ப்பு சொல்லுது, Lord, you have surrounded the righteous with a canopy. ஒரு கூடாரத்தை போல, உம்முடைய தயவு என்னும் கூடாரத்தினால, உம்முடைய காருண்யம் என்னும் கூடாரத்தினால அவனை மூடிக்கொள்ளுகிறீர். முன்னும் பின்னும், வலதுபுறமும் இடதுபுறமும், மேலும் கீழும் சுற்றிலும் உம்முடைய காருண்யம் ஒரு கூடாரம் போல சூழ்ந்து கொள்ளுகிறது. காலையில் இந்த தயவு, இந்த காருண்யம், இந்த கர்த்தர், காருண்யம் என்றால் ஆவியானவர், தயை ஆவியானவருக்கு அடையாளம். ஆவியானவர் தாமே உங்களை ஒரு கூடாரம் போல சூழ்ந்து கொள்ளுகிறார். He shall surround you. He is not just he will walk before you. ஏதோ உங்களுக்கு முன்பாக கடந்து போகிறது மட்டுமல்ல, உங்களுக்கு முன்பாக நடந்து போகிறது மட்டுமல்ல, உங்களை சுற்றிலும் அவருடைய காருண்யம் ஒரு கேடகம் போல, ஒரு கூடாரம் போல, ஒரு பாதுகாப்பாய் சூழ்ந்து கொள்ளும். ஒரு கூடாரமாய் சூழ்ந்திருக்க வேலையில் கீழே இருந்து எந்த விஷ ஜந்துக்களும் உள்ள வர முடியாது. மேலிருந்து பனியோ மழையோ வெயிலோ உங்களை தாக்க முடியாது. முன்பக்கம் பின்பக்கம் இருந்து, வலது பக்கம் இடதுபுறம் இருந்து எந்த புயலும் காற்றும், எதிரினுடைய எந்த ஆயுதமும் உங்களை தாக்க முடியாது. இயேசுவின் நாமத்தால பேசுகிறேன், இன்றைக்கு உங்கள் மீது இந்த பாதுகாப்பு உண்டாயிருக்கிறது, என் மேலும் உண்டாயிருக்கிறது. இயேசுவின் நாமத்தால பேசுகிறேன், என் மீது இந்த காருண்யம் என்னும் கூடாரத்தினால கர்த்தர் என்னை சூழ்ந்திருக்கிறார். ஆவியானவர் என்னை கூடாரம் போல சூழ்ந்திருக்கிறார், உங்களையும் அப்படியே சூழ்ந்திருக்கிறார். ஓகே, பார்ப்போம், அடுத்து தொடர்ந்து பார்ப்போம். சங்கீதம் திரும்ப சொல்ல பாருங்க, நமக்கு மிக பரிச்சயமான சங்கீதம், சங்கீதம் 23. நன்மையும் கிருபையும் தொடரும். எத்தனை நாள்? என் வாழ்நாள் எல்லாம், all through the days of my life. தமிழ்ல என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என தொடரும் அப்படின்னு இருக்குது.
ஆனால் ஆங்கில மொழிபெயர்ப்புகள் ஒரு வார்த்தையை இன்னொரு தெளிவாய் அந்த வார்த்தையை எம்பசைஸ் பண்ணி சொல்லுவாங்க. ஷுவர்லி 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 குட்னஸ் அண்ட் mercy. Surely goodness and mercy shall follow me. நிச்சயமாய் நிச்சயமாய் நன்மையும் கிருபையும் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் என்னை தொடரும். சந்தேகம் இல்லாம நிச்சயமாய் என்னை தொடரும். நிச்சயமாய் இந்த காலையில், இந்த நாளில், இந்த நொடி பொழுதிலிருந்து உங்களை நிச்சயமாய் தொடரும். இதுவரைக்கும் தொடர்ந்த அந்த நன்மையின் கிருபை இன்றைக்கு ஒரு புது விதமாக அனுபவிக்க போகிறீர்கள். ஒரு புது டைமென்ஷன்ல, ஒரு புது ஆல்டிடியூட்ல, ஒரு புது உயரத்தில் இன்றைக்கு அனுபவிக்க போகிறீர்கள். ஏனென்றால் இந்த தயவு பெரிய காரியங்களை வாய்க்க பண்ணும். இந்த தயவு முற்றும் எதிர்மறையான நேரங்களில் உங்களை நேர்மறையாக உயர்த்தும். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, ஏசாயா 60 அதிகாரத்தில், பூமியை காரிருள் சூழ்ந்து கொள்ளும். ஆனா அந்த காரிருளுக்கு நடுவில் கர்த்தர் உங்கள் மேல உதிப்பார். கர்த்தருடைய வெளிச்சம் உங்க மேல உதிக்கும். ஆனால் பெரிய ஒரு டார்க் பிளேஸ், அதுல ஒரே ஒரு லைட் மட்டும் எரிஞ்சதுன்னா அது எல்லாருடைய கவனத்தையும் அது ஈர்க்கும். பாருங்க, இட் will attract each and everyone. You will be an attraction. You will be an attraction. தேவன் உங்களை ஒரு அட்ராக்ஷனா மோல்டு பண்ணல. அந்த தயவு உங்களை அப்படி மோல்டு பண்ணும். முற்றிலும் காரர்களாக இருக்கிற வேலையில், where there is a recession, you will have a promotion. எல்லாருக்கும் எல்லாம் வேலை போகுதுங்க, எல்லாருக்கும் பிரச்சனைங்க, கர்த்தர் உங்களை அதற்குள்ள உயர்த்துவாருங்க. ஆச்சரியமான காரியமா. இப்போ நான் உங்களுக்கு காண்பிக்க போறேன். ஏதோ நான் கதை சொல்லலை, தேவனுடைய வார்த்தையிலிருந்து நிச்சயமா இந்த காரியங்களை தயவு எப்படி நம்ம பெருக பண்ணும். பாருங்க, யோசேப்புடைய நாட்கள்ல எகிப்துல ஒரு பெரிய பஞ்சம் வந்தது. இது எல்லாரும் நமக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம். பாருங்க, இது தயவு எப்படி பெரிய காரியங்களை வாய்க்க பண்ணணும்னு காட்டி கொடுக்குற. பாருங்க, இந்த எகிப்தின் மக்கள் 7 வருஷம் மிக சிறப்பாய் விளைந்த நாட்கள்ல, 7 வருஷம் சும்மா அவங்க வீட்டில் உட்காந்துருக்கல, அது அப்படி விளைஞ்சிட்டு இருக்கிறதுக்கு. They worked hard right in their fields. They plowed. அவர்கள் உழுதார்கள், விதைத்தார்கள், களை எடுத்தார்கள், அதுக்கு உரமிட்டார்கள், அறுத்தார்கள், கொண்டு வந்து சேர்த்தார்கள். அஃப்கோர்ஸ் தேவன் விளைய பண்ணினார். ஆனால் இவர்களோட வேலை அத்தனை வேலை இருந்தது. நிலத்தை பண்படுத்த வேண்டியது, விதைக்க வேண்டியது, நீர் பாய்ச்ச வேண்டியது, உரமிட வேண்டியது, களை பறிக்க வேண்டியது, அறுவடை செய்ய வேண்டியது, அத்தனை இவர்களுடைய வேலை. ஒரு நாள் 2 நாள் இல்லை, 7 வருடங்களாய் அவர்கள் உழைத்து அதில் 20% 20% டாக்ஸ், 20% கொண்டு வந்து 5ல் ஒரு பகுதி, அதாவது 20% இந்த 20 விழுக்காடை அரசுக்கு கொடுக்க வேண்டும். இப்படி 7 வருஷம் அவங்க கொடுத்துட்டு, இப்போ 8வது வருடத்தில் பஞ்சம் வந்துவிட்டது. இவர்கள் அதை அரசாங்கத்திட்ட பணம் கொடுத்து வாங்குகிறாங்க. கொடுக்கும்போது அது வரியாய் கொடுக்கப்பட்டது. இப்போது அதை திரும்பி வாங்கும்போது பணம் கொடுத்து வாங்குகிறார்கள். இந்த கூட்டம், இந்த எகிப்தின் மக்கள், இவர்கள் எகிப்திற்காக உழைத்து, எகிப்தில் உழைத்து தங்களுடைய வேர்வை சிந்தி எல்லாம் செய்து அவர்கள் சேர்த்து வைத்த தானியத்தை இப்போது விலை கொடுத்து வாங்கி கொள்ளிட்டார்கள். விலை கொடுத்து வாங்க அவருடைய பணம் இப்பொழுது முழுவதும் செலவழிந்து போயிற்று. பணம் செலவழிந்து போன பின்பு
ஆடு மாடுகளை, அவர்களில் இருந்த ஆடு மாடுகளை கொடுக்கார்கள். ஒருவேளை பணத்துக்கு அப்புறம் நகைகளை கொடுத்துருப்பாங்க, நகைக்கு அப்புறம் ஆடு மாடுகளை கொடுத்தாங்க. ஆடு மாடுகளும் முடிஞ்சிருச்சு. பாருங்க, ஆதியாகமம் 47 அதிகாரம் 20வது வசனம் சொல்லுது. ஆதியாகமம் 47:20, அவர்களுக்கு எல்லா தானியங்களை கொடுப்பதற்காக இப்பொழுது அவர்கள் தங்களுடைய நிலங்களை விற்கிறார்கள். நிலங்களை விற்கும்போது யோசேப்பு அவங்களுடைய நிலங்களை வாங்கிக் கொள்கிறார். 47:20. பாருங்க, அங்கே யோசேப்பு அவருடைய நிலங்களை வாங்கி கொண்டான். அப்படியே எகிப்தியர் தங்களுக்கு பஞ்சம் மேலிட்டபடியால் அவரவர் தங்கள் தங்கள் வயல் நிலங்களை விற்றார்கள். யோசேப்பு எகிப்தின் நிலங்கள் யாவையும் பார்வோனுக்காக கொண்டான். இப்போ ராஜா தன்னிடத்துல இருக்கிற தானியத்தை விற்று தானியத்துக்கு பதிலாய் ஜனங்களுடைய நிலங்களை வாங்கி கொள்கிறார். கேட்கலாம், ஐயா இந்த தானியம் யார் தானியம்? இவங்க சேமிச்சு கொடுத்தது தானே, இவங்க விளைய வைத்து கொடுத்தது தானே. ஆமாம், இவங்க விளைய வைத்து கொடுத்தது தான். ஆனால் இன்றைக்கு அரசாங்கம் திருப்பி கொடுக்கும்போது நிலங்களை எல்லாம் வாங்கி கொண்டு அரசாங்கம் திருப்பி கொடுக்குது. ஓகே, தட்ஸ் குட். நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அங்கே யோசேப்பு அப்படியே எடுத்து வச்சுக்கல. யோசேப்பு சொல்கிறான், இந்தாங்க நான் இதுக்கு விதை தானியம் தர்றேன், நீங்கள் போய் உங்கள் இந்த நிலங்களில் விளைய வைங்க, விளைய வச்சு மறுபடியுமாக அரசாங்கத்துக்கு அதற்கான வாடகையை கட்டுங்க. இந்த நிலம் இப்போ யாருக்கு சொந்தம்? அரசுக்கு சொந்தம். ஆனால் உங்களுடைய அனுபவத்தில் மறுபடியும் இருக்கும் என்று சொல்லி மிக அற்புதமான திட்டமிடுகிறார். ஓகே, அது அப்படி இருக்கட்டும். இப்போ இந்த 7 வருஷம் வேலை செஞ்சு இந்த பஞ்ச காலத்தில் இவர்கள் நிலங்களை விற்கிறார்கள். இன்னொரு கூட்டத்தை பார்க்க போகிறோம். இந்த கூட்டம் யார் கூட்டம்? நான் முன்ன சொன்னேன் இல்லையா, ஒரு மனுஷனுக்கு தேவன் ஒரு வாக்கு பண்ணினார், I will bless you with abundant increase of favors. நான் உன்னை திரளான தயவின் பெருக்கத்தினால் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஒரு மனுஷனுக்கு கர்த்தர் வாக்கு பண்ணார் இல்லையா, ஆபிரகாம் என்பவனுக்கு. இப்போ அவனுடைய சந்ததி இங்கே வந்திருக்குது. அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததி இங்கே வருது. இந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததி 7 வருஷம் மிக சிறப்பாய் ஜாலியாக அவருடைய கானான் தேசத்தில் அவருடைய ஆடுகளாச்சு மாடுகளாச்சு அவர்கள் சந்தோஷமாக கொண்டாடிட்டு அங்கே இருந்தாங்க. 7 வருஷம் அவங்க எந்த இடத்துலையும் உழலை, விளைய வைக்கலை, பார்வோனுக்கு டாக்ஸ் கட்டலை. ஓகே, அவர்கள் ஒருவேளை அவர்களுக்காக உழுதுருக்கலாம், அவர்களுக்காக விளைய வைத்திருக்கலாம், எல்லாம் அவங்களே சாப்பிட்டு பிடிச்சிட்டாங்க. அவர்கள் பார்வோனுக்கு 1% கூட டாக்ஸ் கட்டலை. ஏன்னா அவங்க எகிப்தில் இல்லை, அவர்கள் கானான் தேசத்தில் இருந்தாங்க, வேறே தேசத்தில் இருந்தாங்க. இப்போ யோசேப்பு பஞ்ச நேரத்தில் அவர்களை எகிப்துக்கு வரவழைக்கிறான். இங்கே ஒரு ஆச்சரியமான காரியங்களை பாருங்க. இதுதான் இன்றைக்கு பெரிய விஷயம். அதே அதிகாரம் 27ஆம் வசனம், 27ஆம் வசனம், ஆதியாகமம் 47:27. இப்போ இஸ்ரவேல் மக்கள், இந்த ஆபிரகாமுடைய சந்ததியார் கானான் தேசத்திலிருந்து புறப்பட்டு எகிப்தின் கொழுமையை சாப்பிடும்படியாக வந்து விட்டாங்க. இவங்க ஒரு வேலை செய்யலை. எகிப்துக்காக இவர்களோட கான்ட்ரிபியூஷன் 0. The contribution for Egypt by the people of Israel is mere 0. Nothing more than 0. இவர்கள் எதுவுமே செய்யலை. ஆனால் இங்கே என்ன வசனம் சொல்லுது, இஸ்ரவேலர் எகிப்து தேசத்தில் உள்ள கோசேன் நாட்டில் குடியிருந்தார்கள். அங்கே நிலங்களை கையாட்சி செய்து மிகவும் பலுகி பெருகினார்கள். அவர்கள் நிலங்களை வாங்கி கொண்டார்கள் அப்படின்னு இல்லை,
நிலங்களை கையாட்சி செய்து கொண்டாங்களாமா. நிலங்களை அப்படியே அக்வயர் பண்ணிக்கிட்டாங்க. என்ன டேய், அவன் அண்ணப்பா சொல்லியிருப்பான், அவன் அண்ணங்காரன் சொல்லியிருப்பான், டேய் மூத்த தம்பி, பெரிய தம்பி நீ பண்ணு, இந்த இதெல்லாம் உனக்கு. டேய் அந்த மலையிலேருந்து அந்த ஆறு வரைக்கும், இந்த மரம் வரைக்கும் அது உனக்கு, ரெண்டாவது உனக்கு, மூணாவது உனக்கு, ஏய் இந்த பக்கம், நாலாவது உனக்கு இந்த பக்கம், அஞ்சாவது உனக்கு இந்த பக்கம். அவர்கள் நிலங்களை அவங்க கண்ணுக்கு எட்டதெல்லாம் கையாட்சி செய்து கொண்டார்கள். கையாட்சி செய்து கொண்டது மட்டும் இல்லை, அங்கே மிகவும் பழுகி பெருகினார்கள். இவர்களுக்கு தானியம் என்ன விலை கொடுத்தாங்க? விலை ஒன்றும் கொடுக்கலங்க, இலவசம். இவர்களுக்கு மிக சிறந்த தானியம் இலவசம். இதுக்கு தயவு. தேவன் ஒரு மனுஷனுக்கு வாக்கு பண்ணார், என் தயவு உனக்கு முன்பாக கடந்து செல்லும் என்று சொல்லி. அந்த தயவு, ஏய் நான் உன்னை திரள் தயவுனால் பெருக பண்ணுவேன்னு சொன்னார் இல்லையா, அந்த தயவு இப்போ அவர்களுக்கு முன்பாக வேலை செய்கிறது. அவங்க எகிப்தியர் வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு அவங்க எல்லாம் பண்ணாங்க. இதை இவங்க சுகமாக அனுபவிக்கிறாங்க. அன்பானவர்கள், இது நியாயமா? எனக்கு தெரியாது. நான் ஒன்று எனக்கு தெரியும், கர்த்தருடைய தயவு இப்படி தான் வேலை செய்யும். கர்த்தருடைய தயவு, நீங்கள் உட்கார்ந்திருக்கிற இடத்துல, நீங்கள் அவரை நோக்கி பார்க்கிற வேலையில், நீங்கள் அவருடைய சமூகத்தில் காத்திருக்கிற நேரத்தில், உங்களுக்காக தேவன் வானங்களையும் பூமியையும் உங்களுக்காக வேலை செய்ய வைக்கிறார். உங்களுக்காக ஒரு பெரிய கூட்டம் உங்களுக்காக வேலை செய்யும். உங்களுக்கு நன்மை உண்டு பண்ணும்படியாக ராஜாக்கள் வேலை செய்வார்கள். உங்களுக்கு நன்மை உண்டாகும்படியாக தேசங்கள் உங்களுக்காக வேலை செய்யும். உங்களுக்கு நன்மை உண்டாக்கும்படியாக இயற்கை உங்களுக்காக வேலை செய்யும். தேவன் பெரிய காரியங்கள். He is pleased in the favor of his children. அவருடைய பிள்ளைகளுக்கு தயவு உண்டுபடுவதில் அவர் எப்பவுமே அக்கறை உள்ளவராய் முனைப்புள்ளவராய் இருக்கிறார். இன்றைக்கு காலையில் இந்த தயவு உங்கள் மேல கடந்து வருவதாக. நன்மையான ஈவுகள்னால கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவார். தொடர்ந்து இந்த தயவை நாம் தியானிச்சு கொண்டே போகலாம். ஆனால் இன்றைக்கு சில விஷயங்களை மாத்திரம் உங்களுக்கு காட்டி கொடுத்து முடிக்க விரும்புகிறேன். இந்த தயவு ஒருவேளை உங்க வாழ்க்கையில் நான் தயவு இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா, இன்றைக்கு ஒரு காரியம் சொல்றேன். ஆண்டவரே, உம்முடைய மகிமையை என்மேல் பிரகாசிக்க. ஒரு வார்த்தை, ஆண்டவரே நீர் உம்முடைய தயவை எனக்கு காட்டும். தயவு உங்கள் மேல கடந்து வரும். இந்த தயவு எல்லாரும் நிலங்களை விற்கிற நேரத்தில் நீங்கள் நிலங்களை கையாட்சி செய்து கொள்கிற எல்லாரும் தங்களுடைய வாழ்க்கையில் அநேகர் சோர்ந்து போகிற வேலையில கர்த்தர் உங்களை புதிதாய் ஒரு திறவை கொண்டு வந்து அந்த திறவுனால உங்களை நிரப்புவார். எப்படி நடக்கும் எனக்கு தெரியாது. ஆனா நடக்கும் மட்டும் தெரியும். நடக்கும் மாத்திரம் தெரியும். அநேக நேரங்கள்ல பல தகுதியுள்ளோரை விட்டு தகுதியில்லாத என்னை தேவன் முன்னே கொண்டு வந்திருக்கிறார். அநேக உதாரணங்களை சொல்ல முடியும். ஏனென்றால் தேவ தயவை நம்பும் போது தேவன் அப்படிதான் செய்கிறார். இன்றைக்கு இந்த தேவ தயவை பூர்ணமாய் ஏற்றுக்கொள்ளும். ஆண்டவரே, நீர் என் மேல தயவாய் இருப்பதில் பிரியம் கொள்ளுகிறீர். என் நீதி விளங்க விரும்புகிறவர்கள் கெம்பீரித்து மகிழ்ந்து தமது ஊழியக்காரனுடைய செழிப்பை, சுகத்தை, நன்மையை, தயவை, நட்பை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்ல கடவுள். இன்றைக்கு மாத்திரமல்ல, நாளைக்கு மாத்திரமல்ல, ஜீவனுள்ள நாளெல்லாம் இந்த தயவு நன்மை உங்களை தொடர்வதாக, இந்த தயவு உங்களுக்கு முன்பாக கடந்து போவதாக, இந்த தயவு உங்களை கூடாரமாக சூழ்ந்து கொள்வதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வாரம் முழுவதும் இந்த தயவை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த தயவை ஒவ்வொரு நாளும்
காலையில் எழுந்த உடனே கர்த்தருடைய தயவு எனக்கு முன்பாக கடந்து போகும். கர்த்தர் எனக்கு வாக்கு பண்ணியிருக்கார், அவருடைய தயவு கூடாரமாக என்னை சூழ்ந்து கொள்ளும். கர்த்தர் எனக்கு வாக்கு பண்ணியிருக்கார், நன்மையும் கிருபையும் அவருடைய தயவும் என்னை தொடரும். முன்னால தயவு, சுற்றிலும் தயவு, பின்னால தயவு. சுற்றிலும் எப்போதும் கர்த்தருடைய தயவு, அதாவது கர்த்தருடைய ஆவியானவருடைய வல்லமை உங்களுக்கு முன்பாக கடந்து செல்லும். இதை அனுபவித்து அடுத்த வாரத்தில் தொடர்ந்து நாம் பார்க்க போகிறோம். அடுத்த வாரத்தில் நாம் தொடர்ந்து கர்த்தர் செய்கிற பெரிய நன்மைகளை காண போகிறோம். அது வரைக்கும் கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. உங்களுக்காக ஒரு நிமிடம் ஜெபிக்க விரும்புகிறேன். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். ஒருவேளை நீங்கள் வேறு இடத்திலிருந்து இதை கேட்டுக்கொண்டிருப்பீர்களாண்டால் ஒரு நிமிடம் உங்களுடைய காரியங்களை அப்படியே எடுத்து நீங்கள் செய்கிற வேலையை அப்படி நிறுத்திட்டு என்னோட கூட ஜெபத்தில் கலந்து கொள்ள முடியாது விரும்புகிறேன். அன்பும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இப்போது இந்த வார்த்தையை கேட்கிற இந்த அருமையான உங்களுடைய பிள்ளைகள் மேல இந்த அன்லிமிட்டெட் ஃபேவர், எல்லை இல்லாத மகாபெரிய கர்த்தருடைய தயவை பேசுகிறேன். இவர்கள் மேல மனுஷ தயவும் தேவ கிருபையும் பெருகுவதாக. தேவன் தாமே முப்பாட்டனாகிய ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணபடியே தயவின் திரள் பெருக்கத்தினால இந்த உம்முடைய பிள்ளையை நீர் ஆசீர்வதிப்பீராக. ஓ, உம்முடைய நன்மையான கரம் கூட இருப்பதற்காக சோர்ந்து போன வேலையில இந்த உம்முடைய தயவு இன்றைக்கு புதிதாக இவர்களை தாங்கிறதற்காக ஸ்தோத்திரம். நேற்று இருந்த மாதிரி அல்ல, இன்றைக்கு ஒரு புது திறவை கர்த்தர் இந்த காலையில நீர் திறந்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஒரு புது திறவு, முன் எப்போதும் கண்டிராத ஒரு புது வாய்ப்பு, முன் அனுபவித்திராத புது தயவுகள் உண்டாவதாக. கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்யறதுக்கான தேவரே தாமே இந்த உடைய பிள்ளைகளுக்காக நீர் வைத்திருக்கிற மகாபெரிய நன்மைகளை காணும்படியாக இவருடைய கண்கள் திறக்கப்படுவதாக. ஆகாருக்கு அவருடைய கண்களை திறந்து ஒரு துறவை காணப்படின கர்த்தர் இன்றைக்கு இதோ இந்த உம்முடைய பிள்ளைக்காக நீர் வைத்திருக்கிற இந்த புது வாய்ப்பை காணும்படியாய் நீர் கண்களை திறப்பீராக. ஓ, உம்முடைய பரிசுத்த கரம் கூட இருக்கட்டும். நன்மையினால் மூடுவீராக. உடைய இரக்கங்களும் தயவும் தொடர்ந்து கூட இருந்து முன்னும் பின்னும் சுற்றிலும் மூடி வழி நடத்துவதாக. கர்த்தாவே, நிர்மயப்பட்டலும் இந்த உடைய பிள்ளையோட வாழ்க்கையில் நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி செலுத்துறோம். இவர்களுக்காக நீர் வைத்திருக்கிற மகாபெரிய திட்டங்களுக்காக நன்றி செலுத்துறோம். இந்த ஊழியத்தின் மேல நீர் வைத்திருக்கிற உடைய திட்டங்களுக்காக நோக்கங்களுக்காக நன்றி செலுத்துறோம். இன்றைக்கும் உடைய வார்த்தையை கேட்கிற இந்த உடைய பிள்ளைகள் இந்த ஊழியத்தின் மேல வைத்திருக்கிற நம்பிக்கைக்காக, இந்த ஊழியத்தில் அவர்கள் எங்களோடு கூட நிற்கிறதற்காக நன்றி செலுத்துறோம். இவர்கள் ஒவ்வொரு பேர்லையும் பூர்ண ஆசீர்வாதம் தயவு உண்டாவதாக. கர்த்தர் நன்மையினால் மூடினதுக்காக ஸ்தோத்திரம். இவர்களும் இவருடைய குடும்பங்களும் இவருடைய தொழிலும் இருப்பதாக. இவருடைய ஊழியங்கள் பெருகட்ட இயேசுவின் நாமத்தினால இவர்கள் பெருகி இருப்பார்களாக, சுகத்தை அனுபவிப்பார்களாக, நன்மை அனுபவிப்பார்களாக, வெற்றி அனுபவிப்பார்களாக, செழித்தோங்குவார்களாக, ஒரு புது எதிர்காலம் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினால. கர்த்தர் தாமே குடும்பங்களை பெருக பண்ணுவீராக. அடைபட்ட கதவுகள் திறக்கட்டும், அடைபட்ட கற்பங்கள் திறக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஓ, அடைபட்ட நம்பிக்கைகள், அடைபட்ட வாய்ப்புகள் மறுபடியும் திறப்பதாக இயேசுவின் நாமத்தினால். சிலருக்காக தேசங்கள் திறக்கிறதுக்காக நன்றி. தேசங்கள் திறக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. கர்த்தர் தாமே எல்லாவற்றையும் வாக்கிய பண்ணதுக்காக ஸ்தோத்திரம். நிர்மயப்பட்டது இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஆசீர்வதி ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இன்றைய தேவ செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தது என்று நம்புகிறோம். உங்களுடைய சாட்சிகள், ஜெப விண்ணப்பங்கள் கண்டிப்பா இருக்கும். கீழே கொடுக்கப்பட்டிருக்க வாட்ஸ்அப் எண்ணுக்கு எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள், அல்லது கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய விண்ணப்பங்களை பதிவிடுங்க. இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும். நிச்சயமா
நீங்க கேட்டுட்டு லைக் பண்றதுக்கு, ஷேர் பண்றதுக்கு, சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு மறந்துடாதீங்க. நோட்டிபிகேஷன் பெல்ல அழுத்துறதுக்கு மறக்காதீங்க. மீண்டும் ஒரு புதிய தேவ செய்தியோடு சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.